நான் பணிவுன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு அது புரியாது. இந்த பாப்பா சொல்லுச்சு, இந்த 2000 பிறந்த குழந்தைங்களை பார்க்கத்தான் பாவமாக இருக்குன்னு. உண்மைதான், உண்மை. நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட்? எனக்கு 45 வயது கடந்திருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன என்டர்டெயின்மெண்ட்? ஞாபகம் இருக்கா? தூர்தர்ஷன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியும், புதன்கிழமை அன்னைக்கு சித்திரஹார் சொல்கிறார் பாருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஹிந்தி இல்லைன்னா வேறு மொழி படம் பாடாவதியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம். நமக்கு தெரிஞ்ச ஒரே பேரழகி சோபனா ரவி. அதில் வியாழக்கிழமை ஒன்று வரும், ஆய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேப்பராக கடிதமாக படிச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையே. அந்த குழந்தை சொன்னது உண்மைதானே. 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த காலத்து குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமாடா, நாங்கள்லாம் தான் உண்மையாகவே பாவம். ஏன்னா தலைமுறை இருக்குல்ல, அவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. கஷ்டம். தலைமுறை இருக்குல்ல, இந்த தலைமுறை மிகப்பெரிய சவால்களை கடந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை சொல்லி தர வேண்டிய மிக அற்புதமான போதிமர சிந்தனை என்ன தெரியுமா? பணிவை சொல்லிக் கொடுங்கள், பணிந்திருக்க சொல்லிக் கொடுங்கள்.